வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இதனால வந்து இன்னைக்கு நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே. அண்ட் முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம போதுமான அளவு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டனால ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டா. ஸோ எஃப்ஐ அண்ட் டிஐயோட பையிங் அண்ட் செல்லிங்கோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, இதிலிருந்து நம்ம இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது எக்ஸ்பைரி வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்து பார்ப்போம். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும் போது, ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது இருக்கவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது வந்து ஸ்டாக்ஸ் கிடையாது, ஃபியூச்சர்ஸ். இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸுங்கிறனால இந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது நம்மளோட நிஃப்டியோட தான். ஸோ அது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு வந்து காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும், நைட்டு வந்து 2:30க்கு தான் நமக்கு முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஆல்மோஸ்ட் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன். ஸோ அப்போ வந்து யூரோப்பில் இருக்கவங்களும் அமெரிக்காவில் இருக்கவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு வந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து முன்னாடி சிங்கப்பூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா இல்லை செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இன்னையோட நிலைமையை பொறுத்தளவு நமக்கு நிஃப்டி 50 நேற்று நமக்கு 3:15 முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் லெவலில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் லெவலில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா அதோட விக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால யூஸ்வலாக இன்வெர்டட் ஹேமர் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன ஒரு பாடி, லாங் விக் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே 15 மினிட்ஸ் கேண்டில்லையே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விக் வந்திருக்கு. அண்ட் அதே இது நம்ம 3 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 870 அந்த விக்கோட டாப் பார்த்தீங்கன்னா 870 இருக்குது. அதே மாதிரி லோவஸ்ட் பாயிண்ட் அந்த கேண்டிலோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,790. ஸோ அப்படிங்கும்போது இங்கிருந்து ஒரு 76 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கேண்டில் 76 கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் பொசிஷன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் வந்து கேண்டில் க்ரீனாக இருக்குன்னு. என்னென்னா ஓப்பனிங் பொசிஷனை விட க்ளோசிங் பொசிஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா க்ரீன். அப்போது ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே போயிருக்குன்னா 24,870. அப்போது இந்த கேண்டில் நமக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்கிற கேண்டில். ஸோ இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இது கரெக்டாக 6:30க்கு எல்லோரும் ஓப்பன், அதாவது லைக் ரெடியாக இருந்தால் போடல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஆர்டர்ஸ் வந்து பல்காக இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஆர்டர்ஸ் எல்லாம் 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான வாலடைலிட்டி ப்ரெசன்ஸ் நமக்கு இன்றைக்கி பார்க்க முடியும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கேப்பில் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக வந்து காலையில் 6:30க்கு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். மேபி இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கு இருக்கலாம், லைக் பாட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி. பட் என்னதாக இருந்தாலுமே நமக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இதோட விக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பாடியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் த சைஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்றைக்கி வாலடைலிட்டி மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கெஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து லாஸ் ரெக்கர் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து எல்லா ட்ரேடிங் செஷன்லையும் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு யாரும் நம்மளே கம்பல் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டான மூவ்மெண்ட் வர அன்னைக்கு மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் கூட போதும். அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தயவு செய்து குறைச்சிக்கோங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடுன்னு நம்பர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ட்ரேடே நான் ஓவர் ட்ரேடுன்னு தான் சொல்லுவேன். 1லிருந்து 3 ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் ஒரு நல்ல மார்க்கெட் டெய்லி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வருது, மேக்ஸிமம் ஒரு 3 ட்ரேட் எடுக்கலாம்.
அதை தாண்டி எடுக்காதீங்க. ஸோ அது இன்றைக்கி வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி ப்ரெசன்ஸ் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட இதுலேயே நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு கேப் அப் கேப் டவுன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நேற்று என்ன ரேஞ்சில் முடிஞ்சிச்சோ அதே ரேஞ்சை விட கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 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 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே நமக்கு வந்து சொல்ல முடியாது. 9:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுங்கிறனால எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கேப் டவுன் வரலாம். அண்ட் கேப் டவுன் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கிஃப்ட் நிஃப்டி வச்சு. ஓகே, அப்போ கிஃப்ட் நிஃப்டி வச்சு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் டவுனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் நேற்று நமக்கு முடிஞ்சதுலேருந்து இப்போ இருக்கிற பொசிஷன் இஸ் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் டவுன். அப்படிங்கிறனால ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் வரதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறனால நம்ம வந்து வாலட்டிலிட்டி ப்ரெசன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 3 விஷயம் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலேருந்து வருவோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போச்சு. அப்போது நேத்தோட இன்ட்ராடே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் லெவலில் 2 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது இதை வந்து நம்ம ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக லைன் வைக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி இந்த 26,290 56,290 கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பேங்க் நிஃப்டியோட ஒரு ஓவராலாக பிக்சர் நமக்கு எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த 56,000 வரைக்கும் 56,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 56,600 வந்து போன ஜூலையில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜூனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை டேக் ஓவர் பண்ணுச்சு இந்த ரேஞ்ச் நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறனால 56,000 கிராஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 57,600 அதாவது ஒரு ஆல் டைம் ஹையான 57,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை அதாவது இதோட பேஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோனாக நம்ம வைக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல லைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த லைன் இந்த ஒரு ஆவரேஜ். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போயுமே வந்து நம்ம இன்னொன்று கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் ப்ரைஸ் கிடையாது, அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ். அப்படிங்கிறனால நம்ம வந்து அந்த ஒரு கவனத்தில் இருக்கணும். கரெக்டாக நம்ம 56,279 தான் வரணும்னு இல்லை, 270லேயே ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை 280 90 வரைக்கும் போகலாம். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு வந்து இந்த 56,230ங்கிற ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணி 56,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கேன் கோ பாசிட்டிவ் டுடே. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவில் ப்ரைஸ் ஆக்ஷன் சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதே ப்ரைஸ் ஆக்ஷன் திருப்பியும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து 82,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் 80,000 வரைக்கும் வரலாம். ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு சென்செக்ஸோட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இங்கேருந்து நம்ம வந்து சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது 81,000ம் அதே மாதிரி 81,500. ஸோ அப்போது இங்கேருந்து 81,500 இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தெரியுது. நேற்று இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சு நமக்கு சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனால் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அப்படிங்கிறனால ஈஸியாக அந்த ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் ஆகி நமக்கு வந்து 82,000 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ இது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போது 82,000 to 80,000 வரைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்காக நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 56,600 இருக்குது. ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக 53,200 இருக்குன்னு. ஸோ அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 56,500. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு என்ன சொல்லியிருந்தோம்னா 56,600 சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் லோவாக இருக்குது இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி அதோட சப்போர்ட் ஜோன் பார்க்கும்போது நமக்கு வந்து 56,000 இருக்குது. ஸோ அப்போ அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 56,000 ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் தான். அப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்ட் தான். பேங்க் நிஃப்டி கேன் கோ பாசிட்டிவ், ஆனால் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை
தாண்டணும். ஸோ அது பாருங்களேன், நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலே ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நேற்று இந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல இருக்க 81,500. ஓகே, இப்போ நமக்கு நிஃப்டிலையும் அதே மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கான்னு பார்த்தா, நேற்று வந்து 24,800 தான் மார்க்கெட் வந்து, ஏன்னா இன்ட்ராடேயில் பார்க்கும்போது நமக்கு 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஜோனை கிராஸ் பண்ண முடியாமல் தான் கீழே வந்திருக்கு. அப்போது நமக்கு இந்த வீக்லி கன்சிடர் பண்ணும்போது இந்த ஜோன், அதனால தான் நான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நமக்கு வந்து அதே டாப் ஜோன். ஸோ 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண முடியாமல். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து நிஃப்டி 50லையும் இந்த இடத்துல இருக்குது. 28ஆம் தேதி கரெக்டாக இருக்குது பாருங்களேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மூணுமே ப்ரைஸ் ஆக்ஷன் சேம்னு நம்ம சொன்னோம். அதுக்கான இண்டிகேஷன் இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் காலையில் ஒரு 10:30க்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் லைக் 55,500ங்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு சென்செக்ஸில் பார்க்கும்போதுமே நமக்கு இன்டர்மீடியேட்டாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,880. ஸோ இந்த 24,880 இருக்குது பாருங்கள், இதை க்ராஸ் பண்ணாதான் நிஃப்டி 50 வந்து 25,000 வரைக்கும் போகும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ மேபி நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் இல்லைனா சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப பக்கத்திலே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வருதோ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எய்தர் இன்றைக்கி வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு பார்க்க போகிறது. அதே சமயம் நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா நமக்கு கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்னா என்னென்னா ஆக்சுவல் ஸ்டாக்ஸில். ஸோ ஆக்சுவல் ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸில் வந்து அவங்க எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் தான் அது வந்து கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஆக்சுவலாக இருக்க ஸ்டாக்ஸில் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்கிறத பார்த்தோம்னா ஒரு 2 விஷயம் கவனிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஐஐயோட நெட் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 crore 4,000 crore மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்லிங்கை வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்று வந்து செல்லிங் கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிச்சோன்னா, ஏன்னா இது வந்து ஓவரால் ரிசல்ட்ஸ் தான். இப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ் இல்லாமல் செல்லிங் அண்ட் பையிங்கை செப்பரேட்டாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட செல்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பையிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ 2 நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் அப்படியே தான் இருந்திருக்கு. 16,000 கோடி செல் பண்ணியிருந்திருக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நேற்றும் 16,000 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்கில் கம்மியாகலை, பையிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்னையோட கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங் கண்டிப்பாக குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து பையிங்கில் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து எஃப்ஐஐயோட செல்லிங் வந்து ரொம்ப இன்னும் குறையாதனால எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடையாது. மேபி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொல்கிறேங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா நமக்கு வந்து நெட்டாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து 6,000 கோடியிலேருந்து 4,000 கோடியாக மாறியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க செல்லிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பையிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு வித்தியாசத்தை பார்க்கும்போது அவங்க செல் பண்ணுறதை குறைக்கவே இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதை கூட்டியிருக்காங்க. பை பண்ணுறதை பயங்கரமாக குறைச்சி பாருங்கள், 14,000லேருந்து அவங்க ஆல்மோஸ்ட் லைக் 9,000த்துக்கு குறைச்சி அதுக்கப்புறம் 11 கூட்டியிருக்காங்க. அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் பொறுத்தளவு இந்த 16,000 கோடிங்கிறது ஒரு 12,000 கோடிக்காக இந்த செல்லிங் குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு 1-2 டேஸில் பியரிஷாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த வாரமே வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி வீக்கு. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிறையா வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்போ இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் வந்து யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.